ஹை ஃபர்ஸ்ட் கைஸ் அண்ட் அப்டேட். ஸோ நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு புது போஸ்டர் டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு போஸ்டர் கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது சொல்லும். கோட் படத்தில் இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணல. இந்த ஒரு போஸ்டர்லாம் பார்த்ததுக்கப்புறம் டேய் படத்தில் என்னதாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும் செஞ்சு ஒரு அன்எக்ஸ்பெக்டான போஸ்டரை இன்னைக்கு டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இவ்வளோ நாளில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலேருந்து வந்த போஸ்டர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்னஸ் சொல்லுவாங்க. நான்லாம் இந்த ஒரு போஸ்டரை பார்த்ததுக்கப்புறம் ட்ரெய்லருக்காக அவ்வளோ எதிர்பார்ப்பு விட்டு பண்ணிட்டு இருக்கேன். ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக டீம் ரிலீஸ் பண்ண போஸ்டர் பார்க்கும்போது ஓகே வந்துருந்துச்சு. பட் இந்த ஒரு போஸ்டர் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ் யூஸ்வலான படத்தில் இருக்கிற மாதிரி ஸ்டன் சீக்வன்ஸ் தான் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டன் சீக்வன்ஸ் இந்த ஒரு படத்தில் இருக்கும் அப்படிங்கிறது போஸ்டர்லாம் பார்க்கும்போது தெரியும் செய்யுது. அது எல்லாத்தையும் கரெக்டாக லாஜிக்காக டீம் பண்ணிட்டாங்கனாலே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இப்போ வந்து நிறைய படங்கள் நம்ம தமிழ்லேயே எவ்வளோ படங்கள் அன்லாஜிக்காக இருந்திருக்கும். பீஸ்ட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப லாஜிக்கே இல்லாமல் எடுக்கவும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ப்ராப்பராக இந்த ஒரு படத்தை எடுக்கவும் செஞ்சாங்கன்னா ஸ்டன் சீன்ஸ்லாம் கரெக்டாக இருந்தாலும் கூட இந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இருந்தாகும். அந்த ஒரு ஸ்டன் சீன்லாம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னா அதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்டாக வந்து போயிடும். இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்கனாலே படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான். அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருக்கோ இல்லையோ, பட் செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக சூப்பராக இருந்தே வந்து ஆகணும். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தால் தான் அந்த ஒரு படம் ஹிட்டாக வந்து ஆகும். கடைசியாக லியோக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் எனக்குமே வந்து ரொம்ப பிடிக்கல. ஸோ நிறைய பேர் சொன்ன ரிவ்யூ வந்து அதுதான். ஸோ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி வேணா இருக்கலாம், பட் செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக சூப்பராக இருந்தே வந்து ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ட்ரெய்லருக்கான ரன் டைம் பொறுத்த வரைக்கும் 2 minutes 45 seconds கிட்ட இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் இருக்கும் செய்யுது. ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ட்ரெய்லர் பார்த்துக்கப்புறமா என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கவும் செய்யலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான ட்ரெய்லரை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படி சொல்லிட்டு இந்த 3 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுறாங்க. படத்தை செப்டம்பர் 5 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் 20 நாள் தான் இருக்கும் செய்யுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.